தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மகளிர் உரிமை தொகை அதிர்ச்சி செய்தி வந்தது. மகளிர் உரிமை தொகை அதிர்ச்சி செய்தி வந்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கடந்த திமுக ஆட்சியின் போது தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை என 1000 ரூபாய் வழங்கினார். ஆனால் தேர்தல் சமயத்தில் திமுக 2000 ரூபாய் வழங்குவோம் என அறிவித்தது. அதிமுகவும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் வழங்குவோம் என அறிவித்தது. தமிழக வெற்றி கழகமோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபாய் வழங்குவோம் என அறிவித்தது. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் வழங்குவோம், வருடத்திற்கு 6 சிலிண்டர்கள் இலவசம் என்றெல்லாம் வாய்க்கு வந்த வாக்குறுதிகளை அள்ளி வீசினார் ஜோசப் விஜய். ஆனால் ஏற்கனவே தமிழ்நாடு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையால் தவிக்கிறது என்று சீமான் கூறினார். ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் தற்பொழுது கஜானா காலி என்று ஜோசப் விஜய் கூறினார். ஏற்கனவே சீமான் தமிழ்நாடு 10 லட்சம் கோடி ரூபாய் கடனில் தவிக்கிறது, அப்புறம் எப்படி இந்த 2500 ரூபாய் மாசந்தோறும் பெண்களுக்கு கொடுப்பீங்க, 6 சிலிண்டர் இலவசம் எப்படி கொடுப்பீங்க, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு சீமான் கேட்டாப்புல. அதை நாங்க கொடுப்போம் அப்படின்னு விஜய் சொன்னாப்புல. இப்ப ஆட்சிக்கு வந்த உடனே கஜானா காலி அப்படின்னாப்புல. பட்ஜெட் தொடரில் இது சம்பந்தமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்குவது சம்பந்தமாக ஆராயுமாறு நிதித்துறைக்கு உத்தரவிட்டார். இது சம்பந்தமான விதிமுறைகள் வகுக்குமாறு உத்தரவிட்டார். வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த அறிவிப்பு வெளியாகும். மகளிர் உரிமை தொகை 2500 அறிவிப்பு வெளியாகும். வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் கிடைக்கும் என்று மகளிர் எதிர்பார்த்து காத்திருந்தனர். தமிழக வெற்றி கழகமும் இதை உறுதி செய்தது. ஆனால் தற்பொழுது இந்த மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் சம்பந்தமாக ஒரு அதிர்ச்சி செய்தி வந்துள்ளது. அதாவது தமிழ்நாடு கடன் சுமையால் தவிக்கிறது, நிதி சுமை அதிகமாக இருப்பதால் இந்த ஆண்டு இந்த மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் உயர்த்தப்படாது, அதே 1000 ரூபாய் தான் வழங்கப்படும். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த அறிவிப்பு வராது. அடுத்த பட்ஜெட் கூட்டத்தொடரில், அதாவது ஓராண்டு கழித்து அடுத்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த மகளிர் உரிமை தொகை 2500 உயர்த்துவது சம்பந்தப்பட்ட அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. ஆக இப்போதைக்கு அந்த 2500 ரூபாய் கிடைக்காது, வழக்கம் போல 1000 ரூபாய் தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி செய்தி வந்திருக்கு. விஜய்க்கு ஓட்டுப்பட்டவங்க விஜயை புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் ஒரு திரைப்பட நடிகர், அவருக்கு அரசியல் தெரியாது, ஆட்சி நிர்வாகம் எதுவுமே தெரியாது. திரை கவர்ச்சியினால பொதுமக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க. அவரும் ரீல்ஸ் போட்டு ரீல் விட்டு குழந்தைகளை ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சிட்டாப்புல. இதோட விளையாட்டுத்தனமான ஒரு பதவி மாதிரி ஆட்சியை பிடிச்சிட்டாப்புல. நீங்களும் பொம்மை மாதிரி அவரை உட்கார வச்சிட்டீங்க. ஆனா இன்னைக்கு ஆட்சி நிர்வாகம் நடத்த தெரியாம கஷ்டப்படுறாப்புல. ஏற்கனவே 10 லட்சம் கோடி ரூபாய் கடன், இந்த 2500 ரூபாய் எப்படி கொடுப்பாப்புல? இப்பொழுது வந்த செய்தி, இப்போதைக்கு அந்த 2500 ரூபாய் கிடைக்காது என்பது. இது தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும். விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க நல்லா அனுபவிங்க.